டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் சிலபஸில் டைரெக்டாக பேரை சொல்லியிருக்கிற இவ்வளோ ரெனேசன்ஸ் லீடர்ஸ் இருக்குது. அதனால் இதில் இருந்து 100% கொஸ்டின்ஸை வந்து நாம் எதிர்பார்க்குறோம். இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், B.O. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ். Dr. B.R. Ambedkar. Ambedkar was born on 14th April 1891 at Mau, Madhya Pradesh. Okay. Ambedkar is known as the architect of Indian Constitution. Ambedkar is known as the architect of Indian Constitution. Ambedkar is popularly known as Baba Sahib Ambedkar. Ambedkar is popularly known as Baba Sahib Ambedkar. The first law minister of independence India is Ambedkar. Indiaவோட first law minister தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் law minister தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அம்பேத்கர் launched a newspaper called மூகநாயக். அம்பேத்கர் லான்ச் பண்ண நியூஸ் பேப்பரோட பேர் தான் மூகநாயக். த சேர்மேன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி இஸ் அம்பேத்கர். இது நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். த சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் அம்பேத்கர். த சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் அம்பேத்கர். Ambedkar founded Bharatiya Buddha Mahasabha in 1955. Ambedkar founded Bharatiya Buddha Mahasabha in 1955. இந்த பெயரை நோட் பண்ணிக்கோங்க. பாரதிய புத்த மகாசபா. The famous books of Ambedkar are, இதை வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அப்படி இந்த புக்ஸை பற்றி கேட்கல. Dr. B.R. Ambedkar called Article 32 as the heart and soul of the Constitution. Article 32 ங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொன்னால் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இந்த ஆர்டிகிள் 32 என்னன்னு கேட்டால், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இதுதான் ஆர்டிகிள் 32. இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடியை கான்ஸ்டிடியூஷனுடைய ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் பங்கெடுத்த ஒரே ஒரு நேஷனல் லீடர் அம்பேத்கர் தான். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் இருந்த ஒரே ஒரு நேஷனல் லீடர் தான் அம்பேத்கர். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயே இருந்த ஒரே ஒரு நேஷனல் லீடர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். 1956 வந்து அம்பேத்கர் புத்த மதத்துக்கு போனார். 1956 வந்து அம்பேத்கர் புத்த மதத்துக்கு போனார். அம்பேத்கர் டயட் பண்ணது வந்து 1956 டிசம்பர் 6 தான். இந்த டிசம்பர் 6 வந்து பாபரி மஸ்ஜித் டே. நிறைய தமிழ் நியூஸில் வந்திருக்கும், அதனால் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், தெரியும். 1956. இப்போ பிறந்தது வந்து 1891. வந்து 1956 டிசம்பர் 6. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் அம்பேத்கர். பகத்சிங், ஏற்கனவே நாம் நிறைய தடவை கேட்குற ஒரு நேம் தான் பகத்சிங். பகத்சிங் வந்து 1907 பாங்கா வில்லேஜ் லைலாப்பூரில் பிறந்தாங்க. பாங்கா வில்லேஜ் லைலாப்பூரில் பிறந்தாங்க. இது வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அன்றைக்கி வந்து இது இந்தியாவோட பார்ட் தான், ஆனால் நவ் பாகிஸ்தான். 1907 பாங்க்லா வில்லேஜ் லைலாப்பூரில் தான் பகத்சிங் பிறந்தாங்க. இந்த பகத்சிங்கை வந்து மெயினாக 2 பேர் இருக்குது. ஒன்று பிரின்ஸ் ஆஃப் மார்டையர்ஸ், பிரின்ஸ் ஆஃப்
மார்டேஸ், உயிர் தியாகம் பண்ணுறவங்களுடைய பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஷஹீதி அசம். ஷஹீதி ரெண்டும் ஒரே மீனிங் தான், ஒன்று ஹிந்தியில் இருக்கும், ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், அவ்வளோதான். பிரின்ஸ் ஆஃப் மார்டேஸ் ஒரு ஷஹீதி அசம். பகத்சிங் தான் முதல்ல இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்க சொன்னவர். பகத்சிங் தான் இன்குலாப் சிந்தாபாத். இது வந்து நிறைய நம்ம ஸ்ட்ரைக்குகளில் பார்த்துருக்கோம். இது வந்து முதல்ல சொன்னது பகத்சிங் தான். பகத்சிங் initiated the militant youth organization in நவஜவான் பாரத் சபா. 1926 பகத்சிங் வந்து நவஜவான் பாரத் சபான் அப்படின்னு ஒரு சங்கம் உருவாக்குறாங்க. நவஜவான் பாரத் சபா அப்படிங்கிறது உருவாக்குனது தான் 1926. பகத்சிங் யாரை கொன்னான்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஜான் பி சாண்டர்ஸ். மிஸ்டர் ஜான் பி சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை தான் இவர் கொன்னார். எதுக்காக கொன்னாருன்னா, இவர் வந்து லாலா லஜபத் ராயை கொண்டிருக்காங்க. யார்? மிஸ்டர் ஜான் பி சாண்டர்ஸ் வந்து லாலா லஜபத் ராயை கொண்டிருக்காங்க. அதோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் பகத்சிங் மிஸ்டர் ஜான் பி சாண்டர்ஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொன்னார். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 8 ஏப்ரல் 1929 வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பாம்பை வீசினவர் தான். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து பாம்பை வீசினார் நம்ம பகத்சிங். 8 ஏப்ரல் 1929 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பிரிட்டிஷ்காரங்களுடைய சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பாம்பை வீசினவர் தான் இந்த பகத்சிங். பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் வந்து லாகூர் கான்ஸ்பிரன்சி கேஸில் வந்து பிரிட்டிஷ்கார் ஹேங் பண்ணிட்டாங்க. ஓகே, 23 மார்ச் 1931 பகத்சிங்கை வந்து ஹேங் பண்ணிட்டாங்க. ஹேங் டவுன் டெத். ஓகே, இந்த பகத்சிங்கை மட்டும் இல்லை, ராஜ்குரு, சுக்தேவ், பகத்சிங் கூட அவருடைய நண்பர்களாக இருந்த ராஜ்குருவையும் சுக்தேவையும் பிரிட்டிஷ்காரங்க தூக்கிலிட்டாங்க. பகத்சிங் மெமோரியல் இஸ் சிட்டுவேட்டட் அட் லாகூர். பகத்சிங்கோட ஞாபகார்த்தமாக லாகூரில் அவருக்கு ஒரு மெமோரியல் வச்சுட்டாங்க. ஓகே, the essay written by Bhagat Singh before his execution is Why I Am Atheist. Why I am an atheist அப்படிங்கிற ஒரு எஸ்ஸையை எழுதினார் நம்ம பகத்சிங். இன்னொரு வாட்டி ஃபுல்லாக பார்க்கலாம். பகத்சிங் வந்து 1907 பங்களா வில்லேஜ் லயார்பூரில் பிறந்தாங்க. இந்த சிலை இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. பிரின்ஸ் ஆஃப் மார்டியர்ஸ் இல்லைன்னா ஷஹீதி அசம்னு கூப்பிடுறது பகத்சிங்கை தான். பகத்சிங் வந்து இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறது பகத்சிங் தான். 1926 நவஜவான் பாரத் சபாவை ஆரம்பிச்சிட்டாங்க. பகத்சிங் யாரை கொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஜான் சாண்டர்ஸை கொன்னார். எதுக்காக கொண்டான்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து லாலா லஜபத் ராயை கொண்டிருக்காங்க. லாலா லஜபத் ராயை கொண்டிருக்காங்க, அதனால் ஜான் சாண்டர்ஸை கொன்னார். ஏப்ரல் 8, 1929 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பாம்பை வீசினார் பகத்சிங். பகத்சிங் கூட ராஜ்குரு, சுக்தேவ் அவங்க இருந்தாங்க. அவங்க 23 மார்ச் 1931 ஹேங் பண்ணிட்டாங்க. ஓகே, பகத்சிங் மெமோரியல் வந்து லாகூரில் இருக்குது. பகத்சிங்கோட மெமோரியல் வந்து லாகூரில் இருக்குது. தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி வை ஐ ஆம் அன் ஏத்தியஸ்ட் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐயை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம பகத்சிங். அடுத்து யாருன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் பிறந்தது வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். 11th நவம்பர் 1888 மெக்காவில் பிறந்தாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 11 நவம்பர் 1888 மக்காவில் பிறந்தாங்க. இவருக்கு வந்து அரபிக், இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, பெர்ஷியன் அண்ட் பெங்காலி இவ்வளோ லாங்குவேஜ் தெரியும். இவருடைய ரியல் நேம் வந்து அபுல் கலாம் குலாம் முஹியுத்தீன். இவருடைய ரியல் நேம் வந்து அபுல் கலாம்
குலாம் முஹியுத்தீன். இவரை பாப்புலராக வந்து நாம் மௌலானா ஆசாதுன்னு கூப்பிடும். இந்த ஆசாதுங்கிறது வந்து இவரோட பென் நேம் தான். இவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் ஆசாத் அப்படிங்கிற பேரில் தான் எழுதியிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் இன் இண்டிபெண்ட் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியாவில் இண்டிபெண்ட் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவர் தான் இந்த முகமது அலி ஜின்னா. ஓகே, முகமது அலி ஜின்னா வந்து முகமது அலி ஜின்னா வந்து இவரை காங்கிரஸுடைய ஷோ பாய் அப்படின்னு கூப்பிட்டாரு. காங்கிரஸுடைய ஷோ பாய் அப்படின்னு கூப்பிட்டாரு. மௌலானா அபுல் கலாம் ஆசாதை வந்து காங்கிரஸுடைய ஷோ பாய் அப்படின்னு கூப்பிட்டது யாருன்னா அது முகமது அலி ஜின்னா தான். 1923 டெல்லி செஷனுக்கு காங்கிரஸோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஓகே, 1946 அவரை காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக எகெயின் எலெக்ட் பண்ணிட்டாங்க. தர்ஷன சத்தியாகிரகா அப்படிங்கிற சங்கத்தை உருவாக்குனவர். தர்ஷன சத்தியாகிரகா அப்படிங்கிற சங்கத்தை வந்து நம்ம ஆசாத் உருவாக்குனாங்க. இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க, தர்ஷன சத்தியாகிரகா. தர்ஷன சத்தியாகிரகாங்கிற ஆர்கனைசேஷனை உருவாக்குனது ஆசாத் தான். 1930 தர்ஷன சத்தியாகிரக உருவாக்குனாங்க. இந்தியா இவருக்கு பாரத ரத்னத்தை கொடுத்தாங்க. 1992 இந்தியா அவருக்கு பாரத ரத்னத்தை கொடுத்தாங்க. ஓகே, இவருடைய பர்த்டே ஆனால் 11th நவம்பர் 1880 நான் முதல்ல சொன்னேன். இது வந்து நேஷனல் எஜுகேஷன் டே. ஓகே, நேஷனல் எஜுகேஷன் டே நவம்பர் 11. இது வந்து ஆசாதுடைய பர்த்டே. நவம்பர் 14 நமக்கு தெரியும் ஜவஹர்லால் நேருடைய பர்த்டே. நவம்பர் 11 நேஷனல் எஜுகேஷன் டே. அது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாதுடைய பர்த்டே. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சுபாஷ் சந்திர போஸ். நீங்கள் எல்லோரும் எப்போவுமே கேட்குற ஒரு நேம் தான். 23 ஜனவரி 1897 கட்டக், ஒரிசாங்கிற ஸ்டேட்டில் வந்து கட்டக்கில் பிறந்தாங்க. இவருடைய பர்த்டே வந்து தேசப்பிரேம் திவஸாக கொண்டாடுறாங்க. இவர் சொன்ன 2 விஷயங்கள் வந்து தில்லி செலோன்னு சொன்னது யார்? சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட், கிவ் மீ யுவர் பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னது யார்? சுபாஷ் சந்திர போஸ் தான். இந்த 2 விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. தில்லி செலோ அப்படின்னு சொன்னதும், கிவ் மீ யுவர் பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம்னு சொன்னதும் சுபாஷ் சந்திர போஸ் தான். பிரின்ஸ் அமங் த பேட்ரியோட்ஸ் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸை கூப்பிட்டது வந்து காந்திஜி தான். பிரின்ஸ் அமங் த பேட்ரியோட்ஸ்களில் வந்து ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸை கூப்பிட்டது வந்து காந்திஜி தான். 1924 கல்கட்டாவுடைய மேயர் ஆனார் சுபாஷ் சந்திர போஸ். 1938 ஐஎன்சியோடைய இன்டர்நேஷ்னல் காங்கிரஸோடைய பிரசிடெண்ட் ஆனார் சுபாஷ் சந்திர போஸ். 1939 அவர் காங்கிரஸில் இருந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டு ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சியாவுதீன் அண்ட் ஒர்லாண்டோ மசோட்டா இந்த 2 பேரை யூஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்தியாவில் இருந்து எஸ்கேப் ஆனார். சுபாஷ் சந்திரபோஸை வந்து பலவிதமான காரணத்தை கொண்டு இந்தியாவில் இருந்து எஸ்கேப் ஆனார். அந்த மாதிரி எஸ்கேப் ஆன சமயத்தில் அவர் யூஸ் பண்ண பேர் தான் சியாவுதீன் அண்ட் ஒர்லாண்டோ மசோட்டா. ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுடைய அந்த ஒரு லீடர் தான் ராஷ் பிஹாரி போஸ். இந்த ராஷ் பிஹாரி போஸில் இருந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் லீடர்ஷிப்பை வாங்கிக்கிட்டு அதை வந்து ஆசாத் ஹிந்து ஃபௌஜாக மாற்றிட்டாங்க. ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை வந்து ராஷ் பிஹாரி போஸ் தான் உருவாக்குனார்.
அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அதோட லீடர்ஷிப்பை வந்து அதோடைய தலைவராக மாறினதுக்கப்புறம் அதோடைய பேர் ஆசாத் ஹிந்து ஃபௌஜ்னு ஆச்சு. இந்த ஹிந்து ஃபௌஜ் தான் பிரிட்டிஷ்காருக்கு எதிரான துப்பாக்கி சண்டையில் ஏற்பட்டது. நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை வந்து ஆசாத் ஹிந்து ஃபௌஜாக மாற்றினார் சுபாஷ் சந்திர போஸ். ஆகஸ்ட் 18, 1945 வந்து சுபாஷ் சந்திர போஸை வந்து கொல்லப்பட்டதாக நாம் கருதுகிறாங்க. அதோட வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்னும் முடியலை. ஆகஸ்ட் 18, 1945 வந்து சுபாஷ் சந்திர போஸ் இறந்து போனதாக நாம் வந்து நினச்சிட்டு வர்றாங்க. த கமிஷன் ரிலேட்டட் டு த டிசப்பியர் சுபாஷ் சந்திர போஸுக்கு என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 கமிஷனை வந்து வச்சார். முதல் கமிஷன் வந்து முகர்ஜி கமிஷன், முகர்ஜி தலைமையில் வந்த கமிஷன், அதனால் முகர்ஜி கமிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷானவாஸ் கமிஷன், அண்ட் கடைசியாக கோசலா கமிஷன். ஓகே, ஆகஸ்ட் 18, 1945 வந்து அவர் கொல்லப்பட்டதாக நாம் நினைக்கிறாங்க ஒரு பிளைன் கிராஷில். ஆனால் உண்மையில் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால முதல்ல வந்து முகர்ஜி கமிஷனை வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஷானவாஸ் கமிஷன், அதுக்கப்புறம் வந்து கோசலா கமிஷன். இந்த 3 கமிஷனும் வந்து சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இறந்தார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கமிஷன்ஸ். அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸில் வந்து பெயர் போட்டிருக்கிற ஒருத்தர் தான் ஜவஹர்லால் நெஹ்ரு. Jawaharlal Nehru was the first Prime Minister of India. Jawaharlal Nehru was the first Prime Minister of India. Jawaharlal Nehru was the first Prime Minister of India. He is the longest serving Prime Minister of India. 1947 ஆகஸ்ட் 15 இருந்து 1964 மே 27 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான் Jawaharlal Nehru. He is the longest Prime Minister of India. ரொம்ப லெங்க்தியான ஒரு காலகட்டத்தில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான் ஜவஹர்லால் நெஹ்ரு. 1954 வந்து சவ் அண்ட் லா, சைனாவுடைய அந்தந்த பிரதமராக இருந்த சவ் அண்ட் லா அப்படிங்கிற ஒரு கூட பஞ்சஷீல பேக்டை சைன் பண்ணாங்க. இந்த வேர்டை இந்த ஞாபகத்தை வச்சுருக்கோங்க. பஞ்சஷீல் பேக்டை சைன் பண்ணுறவர் தான் ஜவஹர்லால் நெஹ்ரு. ஓகே, 1954 சைனாவுடைய பிரதமராக இருந்த சவ் அண்ட் லா அவர் கூட பஞ்சஷீல் பேக்டை சைன் பண்ணார் ஜவஹர்லால் நெஹ்ரு. 1955 வந்து இவருக்கு பாரத ரத்னத்தை கொடுத்து ஆதரவு வழங்கினாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் சேர்மேன் ஆஃப் த பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனுடைய ஃபஸ்ட்டு சேர்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜவஹர்லால் நெஹ்ரு தான். பிளானிங் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மேன். இந்தியாவிலேயே 1959 தான் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வந்தவர். அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வந்த டைமில் இவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஒரு போஸ்டல் ஸ்டாம்பிலையும் கோயின்லேயும் படம் வந்த முதல் பிரதமர் இவர் தான். போஸ்டல் ஸ்டாம்ப்லேயும் கோயின்லேயும் இவருடைய ஃபோட்டோ வந்திருக்காரு. அப்படி போஸ்டல் ஸ்டாம்ப்லேயும் ஃபோட்டோவிலையும் பேர் வந்த முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நெஹ்ரு தான். 1962 வந்து இந்தியா சைனா வார் நடந்தது அவங்களுக்கு தெரியும். அந்த வார் டைமில் ஜவஹர்லால் நெஹ்ரு தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். கேரளா அசம்பிளியை வந்து முதலாக அட்ரஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நெஹ்ரு தான். கேரளா அசம்பிளியை முதலாக வந்து அட்ரஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நெஹ்ரு தான். அவ்வளோதான் ஜவஹர்லால் நெஹ்ருவை பற்றி.
அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ரெனேசன்ஸ் லீடர் வள்ளிநாயகன் உலகநாதன் சிதம்பரம் ஓர் விஓ சிதம்பரம். இவர் வந்து செப்டம்பர் 5 1872 பிறந்தார். இவருடைய டெத் டேட் பார்த்து வச்சுக்கோங்க, 18 நவம்பர் 1936. இந்த டேட்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இருந்தாலும் he is also known as கப்பலோட்டிய தமிழன். கப்பலோட்டிய தமிழன், known as கப்பலோட்டிய தமிழன். founder of Swadeshi Steam Navigation Company. இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். டுட்ரிகானில் இருந்து கொலம்போவில் வரைக்கும் முதலாக ஷிப் சர்வீஸ் ஆரம்பித்த கம்பெனி தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இந்த ஷிப் மரைன் அந்த மேഖലയിൽ இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு மேலான ஒரு அனுபவம் வந்து விஓ சிதம்பரம் அப்படிங்கிற அவருக்கு இருக்குது. அதனால் அவரை வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொன்னார். இவர் தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஆரம்பித்தார். இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து டுட்ரிகார்லுக்கும் கொலம்போவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு ஷிப் சர்வீஸ் தான். ஓகே, அடுத்த ரெனேசன்ஸ் லீடர் தான் ராஜகோபாலாச்சாரி. இவரை வந்து ராஜாஜி அப்படின்னு கூப்பிடுவார். 1878 பிறந்தார். 1972 வந்து டெத் டேட். இந்த இயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, ராஜகோபாலாச்சாரி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஹி இஸ் ஆல்சோ known as மேங்கோ ஆஃப் சேலம். ஹிஸ் நிக்நேம் இஸ் மேங்கோ ஆஃப் சேலம். ராஜகோபாலாச்சாரி வந்து மேங்கோ ஆஃப் சேலம்னு கூப்பிட்டாங்க. இவர் வந்து மெட்ராஸ் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். சுதந்திரா பார்ட்டி வந்து ஆரம்பித்ததே ராஜகோபாலாச்சாரி தான். சுதந்திரா பார்ட்டி ஆரம்பித்ததே வந்து ராஜகோபாலாச்சாரி தான். ஓகே, நெக்ஸ்ட் ரெனேசன்ஸ் லீடரை பார்க்கலாம். பாரதியார். ஃபுல் நேம் இஸ் சுப்பிரமணிய பாரதி. 11 டிசம்பர் 1882 பிறந்தார். 11 செப்டம்பர் 1921 இருந்தார். ஹிஸ் நிக்நேம்ஸ் ஆர் பாரதி, சுப்பையா, சக்திதாசன், மகாகவி. ஓகே, இன்னொரு வாட்டி அவருடைய வந்து நிக்நேம்ஸ் பாரதி, சுப்பையா, சக்திதாசன், மகாகவி. பாரதி, சுப்பையா, சக்திதாசன், மகாகவி. His wife's name was Kannamma. Born in எட்டயபுரம் of திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எட்டயபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார். ஹி வாஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் 14 லாங்குவேஜஸ். இவருக்கு வந்து 14 பாஷைகள் தெரிவார் அப்படின்னு சொல்வார். அதில் வந்து 3 லாங்குவேஜஸ் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் தான். 14 லாங்குவேஜஸ் தான் தெரியும் சொன்னார். An arrest warrant by British in 1908. 1908 வந்து பிரிட்டிஷ் அரெஸ்ட் வாரண்டை கொடுத்தாங்க. இவர் இருந்தது வந்து மெட்ராஸில் தான். இறக்கும்போது இவருக்கு 38 இயர்ஸ் தான் இருந்தது. ஓகே, இவருடைய மற்ற நிக்நேம்ஸை நாம் இப்போ பார்க்கலாம். மகாகவி, கவிஞர், சக்திதாசன். ஓகே, மகாகவி, கவிஞர், சக்திதாசன். ஓகே.